அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழிகள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்னும் நின்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசால தன்மை உடையவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நேற்றைக்கு முன்தினம் நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்த ஒரு மனிதர், இறைவா என்னையும் முகம்மதையும் மன்னிப்பாயாக என்று மட்டும் கேட்டதின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய விசால தன்மைக்கு நீ தடை விதிக்கிறீரா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசால தன்மை உடையவன் என்கிற பொழுது எல்லா மக்களுக்கும் நல்ல அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற செய்தியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி ரொம்ப அழகா நமக்கு சொல்லித்தராங்க. என்ன சொல்லித்தராங்கன்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்ம சமுதாயத்தின் முன்னேற்றம் மீது பெரிய அக்கறையும் கவலையும் இருக்கிறது. எல்லா சமுதாயமும் இந்த உலகத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கு. முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான் முன்னேறாமல் பின்னேறி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நாம் அறிஞ்ச விஷயம். நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்களும் பல்வேறு அறிக்கைகளின் மூலமாக நமக்கு சொன்ன செய்தி என்னன்னா, முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னது தான். அப்போ நம்ம சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அதாவது அல்லாஹ் மேல சத்தியமாக, தமக்கு விரும்பியதை தன் அண்டை வீட்டாருக்கும் அல்லது தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை ஒரு அடியான உண்மையான நம்பிக்கை கொண்டவனாக மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ் மேல சத்தியம் மட்டும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக தனக்கு எதை விரும்புகிறானோ தனது அண்டை வீட்டாருக்கும் தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரைக்கும் அவன் உண்மையான மூமியனாக ஆக முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்னார். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலும் இந்த எண்ணம் இருக்கும். நம்முடைய சகோதரன் முன்னேற வேண்டும் என்கிற ஆசை நமக்கு எப்படி விரும்புவோமோ, நான் எப்படி முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறேனோ, நான் சமூகத்தில் எப்படி முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அதுபோன்று என்னுடைய சகோதரனும் முன்னேற வேண்டும் என்று நான் என்னைக்கு எண்ணம் கொள்ளுகிறேனோ அப்போதான் நானே உண்மையான முஸ்லீமாக மூமினாக ஆக முடியும். நான் அவன் முன்னேறிட்டானே, இவன் முன்னேறானே, அவன் சம்பாதிக்கிறானே, அவன் பெரியாள் ஆகிறானே என்று நான் பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தால் நான் உண்மையான மூமினா இருக்க முடியாது. எனக்கு எதெல்லாம் விருப்பப்படுகிறனோ அதெல்லாம் என் சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும். இப்போ நமக்கு ஒரு வீடு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், என் சகோதரனுக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும். அல்ல அவனுக்கும் கொடு. எனக்கு நகை நட்டுக்கிறதா வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன், தங்கம் சேரணும்னு நினைக்கிறேன், செல்வம் சேரணும்னு நினைக்கிறேன், பிள்ளைகள் எல்லாம் பெருகணும்னு நினைக்கிறேன், மனைவி மக்களோடு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன். அல்ல அதெல்லாம் அவனுக்கும் கொடு, இவனுக்கும் கொடு அப்படின்னு சொல்லி நாம் விரும்பாத வரைக்கும் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்படின்னா அப்போ நம்முடைய துவா எப்படி, பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, நம்ம பெருசாக ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்க முடியுமா? நம்மளே வீடு இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு ஒரு வீட்டை கொடு, இவருக்கு ஒரு வீட்டை கொடு, அவருக்கு ஒரு வீட்டை கொடு, இந்த சமுதாயத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமுதாய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளால் கொடுக்க இயலலை. ஆனால் சமுதாயம் முன்னேறணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசையை இறைவனிடத்துல சொல்றதுல நமக்கு ஒரு பெரிய கஞ்சத்தனம் இருக்குல்ல. நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம தேவையை மட்டுமே கேட்டுட்டு என்ன செஞ்சிருவோம், கிளம்பிடுவோம். என் சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்கும் நீ செல்வத்தை கொடு,
என் சமுதாயத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் நீ மன்னிச்சிடு, என் சமுதாயத்தில் உள்ள எல்லாரையும் நீ முன்னேற்றம் அடைய செய்ய, என் சமுதாயத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய உரிமைகளையும் நீ பாதுகாத்துடு அப்படின்னு சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் கேட்கிறதுக்கான கடமை என்னன்னா, இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறது. ஒரு தனி மனிதனாகிய நான் ஆசைப்படுகிற எல்லாமே என் சகோதரனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதுதான் உண்மை மூமீனாக ஆக முடியும். அப்படின்னு சொன்னா இறைவன் எல்லாருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசால தன்மை உடையவன். நம்ம தான் அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம கேட்டால் அவன் கொடுக்க தயாராக தான் இருக்கிறான். கேட்கிற அடியார்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிறான். நீ கேட்கிற, நான் அதுக்கு பதில் சொல்லுகிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நாம செவிடனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஊமையை நான் இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்தையும் பார்க்கிற, கேட்கிற, பதிலளிக்கிற அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருக்கிறோம். அப்போ நம்ம அல்லாட்ட என்ன செய்யறோம்னா, கேட்பதில் கஞ்சத்தனம் காட்டுகிறோம். அல்லாட்ட நம்ம கேட்கணும். அவன் முதல்ல நமக்கு பதிவு செய்யறது அருளாகுமார் இறையும் அளவற்ற அருளாக நிகரற்ற அன்புடைய. நீ கேளு, என்கிட்ட அளவு இல்லாமல் நிறைய கிடக்குன்றான். என் கஜானா ரொம்ப பெருசு அப்படிங்கிறான். அவனுடைய கஜானா ரொம்ப பெருசு. நீ கஞ்சத்தனமா என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற, கேளு, எல்லாத்துக்கும் கேளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான்னா, அப்போ நாம கேட்பதற்கான அடிப்படையில நம்ம விரும்புறது இன்னொருத்தனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப இப்படி நினைக்கும் போது என்ன செய்யணும்னா, முதல்ல பொறாமைங்கிற தீமை அடிபட்டு போயிடும். இன்னொருத்தனுடைய வளர்ச்சியின் மீது நமக்கு பொறாமை வருமா, இல்லை தான் வளரும் போது இன்னொருத்தனை மிதிக்கணும்னு நான் நினைப்பேனா, அல்ல எனக்கு கொடுத்தது அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது, நீ அவனுக்கான கேட்கிற, உனக்கு இன்னும் தாரேன் அப்படின்னு நல்லா கொடுப்பான். நீ அவனுக்காக கேட்கிற, உனக்கு இன்னும் தாரேன் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானா, பிரத்தியாருக்கு கேட்கும் போது ஒரு மலக்கு நிறுத்தி வச்சு அவன் என்னெல்லாம் இன்னொருத்தனுக்கு கேட்கிறானோ அதெல்லாம் இவனுக்கும் கொடுக்க சொல்லி நீ என்கிட்ட கேளு அப்படின்னா. ஏன்னா அவன் இன்னொருத்தனுக்காக கேட்கும் போது அவனுக்காக கேட்கறதுல மறந்துடுவான். இன்னொருவருக்காக கேட்கும்போது தனக்கு கேட்பதில் அவன் கவனம் இல்லாமல் போயிடுவான். அதனால நீங்க பின்னாடி மலக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ் அதையே இவனுக்கு கொடு, அல்லாஹ் அதையே இவனுக்கு கொடு, அல்லாஹ் அதையே இவனுக்கு கொடு அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் ஒரு மலக்கை நியமனம் செய்து நமக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அப்ப இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே பிறர் நலன் நாடுவதுதான் அப்படிங்கிறத நாம் அடிப்படையை புரிந்து கொண்டால் சமுதாய ஒற்றுமையும் சமுதாய முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அன்புருவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.